ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு பெண் தன் தாயார் வீட்டு பெருமையை வீட்டுக்கார வீட்டில் பேசக்கூடாது. நடக்கிற விஷயத்தை எல்லாமே அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு பேசக்கூடாது. முதல்ல இதுதான் முதல். நாத்தனார் வந்துக்கிறாங்க, 2 பேரும் இருக்காங்க, நாத்தனார் வீட்டுக்கார் இங்கே தான் தங்கி இருக்கிறாரு, நாத்தனார் பசங்க இருக்குதுன்னு அம்மா கிட்ட சொல்லி 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 அவங்கள டென்ஷன் ஆக்கி, முதல்ல ஒரு கணவனும் மனைவியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களுக்குள்ள நல்லது கெட்டதை அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்களே சேர்ந்துருவாங்க. 3ஆவதா அம்மாவும் அப்பாவும் மாமனாரும் மாமியாரும் சம்பந்தியும் உள்ள சம்மந்தப்படும் பொழுது அவங்க 2 பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பாதகம் ஏற்படுகிறது. எந்த ஒரு கணவன் மனைவியுமே பிரிவதற்கு காரணம் இன்றைய காலகட்டத்தில் மாமனார் மாமியார் தான். அவங்க தான் உள்ள பூந்து எதனா, அது பெண் வீட்டு சைடாகவும் இருக்கலாம், ஆண் வீட்டு சைடாகவும் இருக்கலாம். இவங்க விலகிட்டாங்கன்னா ஒரு பெண்ணை கட்டி கொடுத்த பிறகு அந்த பெண்ணின் பிரச்சனை வந்தாமல் அது உங்கள் வீட்டுக்காருக்கும் உனக்குள்ள பிரச்சனை, நீங்களே பேசி தீர்த்துக்குன்னு யார் ஒரு தாய் சொல்கிறாலோ அந்த குடும்பம் சிறந்து விளங்கும்.